சகோதரர்களே, எனக்கு முன்னால் நீங்களோ அல்லது உங்களுக்கு முன்னால் நானோ என்றோ ஒரு நாள் இந்த மண்ணை விட்டும் பிரிந்து மன்னரை வாழ்க்கையை நோக்கி நகர்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னால், என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள், என்னோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், நான் கரம் பிடித்து வாழ்ந்த என்னுடைய அன்பு மனைவி, என்னோடு பயணம் செய்த என்னுடைய நண்பர்கள், சகோதரர்கள், குடும்ப உறவுகள், உற்றத்தார், சுற்றத்தார், உறவு முறைகள் என்று என்னை பற்றி என்ன பேசுவார்கள் என்று என்றைக்காவது நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்ததுண்டா என்று கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரும் சில நபித்தோழர்களும் நிற்கிற தருணம் அது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தால ஒரு ஜனாசா கடந்து போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவதானிக்கிறார்கள். சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் அந்த ஜனாசா தொடர்பில் நல்ல விதமான வார்த்தைகளையும் நல்ல விதமான புகழ்ச்சிகளையும் மாத்திரம் பேசத் தொடங்கினார்கள். இதை அவதானித்த அல்லாஹ்வுடைய தூதர், வஜபத், அவருக்கு கடமையாகிவிட்டது அப்படி என்று சொன்னார்கள். பின்னர் இனி ஒரு ஜனாசா கடந்து செல்லப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் எல்லாம் அவர் தொடர்பில் மோசமான வார்த்தைகளையும் இவர் மோசமானவர்கள் என்று தொடர்பிலும் அங்கிருந்த மக்கள் எல்லாம் பேசத் தொடங்கினார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வஜபத், அவருக்கு கடமையாகிவிட்டது அப்படி என்று சொன்னார்கள். இதை அவதானித்த நபி தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாமெல்லாம் இருக்கிற நேரம் ஒரு ஜனாசா கடந்து சென்றது. அந்த நேரத்தில் நீங்கள் வஜபத் என்று சொன்னீர்கள். நாங்கள் நல்ல விதமாக பேசிய நேரம் நீங்கள் வஜபத் என்று சொன்னீர்கள். கடமையாகிவிட்டது என்று சொன்னீர்கள். அதற்கு பின்னால் இனி ஒரு ஜனாசா கடந்து சென்றது. அந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் வஜபத் அப்படி என்று சொன்னீர்கள். மக்கள் எல்லாம் மோசமாக பேசிய நேரம் அது ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை அப்படி என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா அஸ்னைதும் அலைஹி கைரா. தோழர்களே, ஒரு ஜனாசா சென்றது. அந்த ஜனாசா தொடர்பில் நீங்கள் நல்லதையே புகழ்ந்து சொன்னீர்கள். அதனால் ஃபவஜபத் லஹுல் ஜன்னah, அவருக்கு சுவர்க்கம் கடமையாகிவிட்டது. வஹாதா அஸ்னைதும் அலைஹி ஷர்ரா, இனி ஒரு ஜனாசா சென்ற நேரம் நீங்கள் மோசமான வார்த்தைகளை அல்லவா நீங்கள் பேசினீர்கள். அந்த மனிதருக்கு ஃபவஜபத் லஹுன் நார், அவருக்கு நரகம் கடமையாகிவிட்டது அப்படி என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்ள், நீங்கள் தான் இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க முடிகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் இன்றைக்கு ஒரு நாள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எனக்கு முன்னால் நீங்களோ அல்லது உங்களுக்கு முன்னால் நானோ என்றோ ஒரு நாள் மரணிப்போம் என்பது நிதர்சனம் யாரும் மறந்தது கிடையாது, மறுப்பதும் கிடையாது. ஏனென்றால் நாங்கள் மூமின்கள் மரணத்தை நம்புகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்களே, இதா ஹலர்துமுல் மரீத அவில் மையித், ஒரு நோயாளியை நோய் நலம் விசாரிப்பதற்காக நீங்கள் சென்றால், அல்லது மரணித்த ஒரு ஜனாசாவை நீங்கள் பார்வையிடுவதற்காக சென்றால், ஃபகூலு கைரா, அந்த ஜனாசா தொடர்பிலோ அந்த நோயாளி தொடர்பிலோ நீங்கள் நல்ல விதத்திலேயே பேசுங்கள். ஃபஇன்னல் மலாயிகத யுஅம்மினூன அலா மா தகூலூன், ஏனென்றால் நீங்கள் சொல்கிற வார்த்தைகளுக்கு வானவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நான் கேட்கிறேன், இந்த பூமியில் வாழ்கின்ற தருணம் எத்தனையோ ஜனாசா வீடுகளை நாங்கள் கடந்து செல்கிறோம். எத்தனையோ நோயாளிகளை நாங்கள் நோய் நலம் விசாரிப்பதற்காக செல்கிறோம். அந்த ஜனாசா வீடுகளிலே நாங்கள் அவதானிக்கிறோம். அல்லது எங்களில் பலர் அந்த ஜனாசா வீடுகளிலே இருந்து கொண்டே பேசுகிற வார்த்தை, இப்படிப்பட்ட மோசமான ஒருவனுக்கு இப்படித்தான் மரணம் வரணும் அப்படி என்ற எதிர்பார்ப்பை நாங்கள் பேசுகிறோம். இப்படிப்பட்ட இந்த மனிதன் மரணித்துத்தான் போகணும், இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோசனம் என்ற வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம். சில நோயாளிகளை நோய் நலம் விசாரிக்க போகிற தருணம் சொல்கிறோம், இந்த நோயாளி, இந்த மனிதர் எப்படிப்பட்ட மனிதராக வாழ்ந்தார், எவ்வளவு கூத்துக்களை காட்டினார், எத்தனையோ அநியாயங்களை எங்கள் மீது கட்டமைத்து விட்டார், இந்த மனிதர் இப்படிப்பட்டவர், இந்த வருத்தத்தோட இந்த நோயோட இப்படியே கிடந்து மரணித்து போகணும் என்று ஆசிக்கின்ற உறவுகளாக எங்களுடைய வார்த்தைகள் எத்தனையோ தருணங்களில் பேசப்படுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். இப்படி நாங்கள் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய நிலைப்பாடு என்ன சகோதரர்களே? ஒரு முறை பாருங்கள், அதே போன்ற ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவுக்கு பக்கத்தால கடந்து போகிறார்கள். ஒரு ஜனாசா அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தால கடந்து போகுது. அந்த நேரம்
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த ஜனாஸா ஒன்றரிக்கில் முஸ்தரீஹ், ஓய்வு பெற்று சென்றவர் அப்படின்ற அர்த்தம். முஸ்தரீஹ் என்றால் முஸ்தரீஹாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் முஸ்தராஹ் மின்ஹாக இருக்க வேண்டும். ஓய்வு பெற்றான் என்று அர்த்தம் முஸ்தரீஹ் என்றால். முஸ்தராஹ் மின்ஹு என்றால் ஓய்வு கொடுத்து விட்டு சென்றான் என்று அர்த்தம். இப்படி சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன தருணம் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மல் முஸ்தரீஹு வல் முஸ்தராஹு மின். ஓய்வு பெற்று சென்றவன் என்றால் என்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய தூதரே? ஓய்வு கொடுத்து விட்டு சென்றான் அப்படி என்றால் என்ன அர்த்தம், என்ன அப்படி என்று சஹாபாக்கள் கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் அபுதுல் முஃமின், ஒரு மூமீனான அடியான், யஸ்தரீஹு மின் நஸபித் துன்யா வ அதாஹா இலா ரஹ்மத்தில்லாஹ், இந்த உலகத்தினுடைய அனைத்து சோதனைகளை விட்டும் அனைத்து துன்பங்களை விட்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் அவன் ஓய்வு விடுத்து செல்கிறான். அவன் ஒரு மூமீனான அடியான். இந்த உலகத்தில் அவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அதற்கு பின்னால இந்த உலகத்தில் உள்ள சோதனைகள், அதற்கு பின்னால் அவனுக்குள்ள கஷ்டங்கள், அதற்கு பின்னால எந்த ஒரு தீங்குகளும் கிடையாது. காரணம், இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்தவன், நல்ல முறையில் வாழ்ந்து மரணித்து சென்றவன், அவன் இந்த உலகத்தில் மரணித்து சென்றால் அதற்கு பின்னால் உலகம் என்றாலே ஒரு சோதனை களம். அந்த உலகத்தின் சோதனை அவனை அணுகாது அப்படின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதனால் அவன் ஓய்வு பெற்று சென்றான் அப்படின்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அதான் முஸ்தரீஹ், அதான் ஓய்வு பெற்று சென்றவன் அப்படி என்று அர்த்தம். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஸ்தராஹு மின், ஓய்வு கொடுத்துட்டு போனவன் அப்படி என்றால் யார் தெரியுமா? வல் அபுதுல் ஃபாஜிர், ஒரு கெட்ட அடியான், யஸ்தரீஹு மின்ஹுல் இபாது வல் பிலாது வஷ்ஷஜரு வத்தவாபு, அவனினால் அவனோடு வாழ்ந்த அந்த மனிதர்கள், அடியார்கள், அந்த அவன் வாழ்ந்திருந்த ஊர்கள், அவன் இருக்கும் பொழுது இருந்த மரங்கள், அவனுக்கு பக்கத்தால வாழ்ந்த பிராணிகள் எல்லாமே ஓய்வடைகிறது என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அவனால் மற்ற எல்லாமே எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. மரம், பிராணிகள், அவன் வாழ்ந்த ஊர், சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே ஓய்வடைகிறார்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இவன் ஒரு கெட்டவன், இவன் மரணித்து போனால் மக்களுக்கெல்லாம் பெரிய நிம்மதி, அதான் முஸ்தராஹ் மின்ஹு அப்படி என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நான் கேட்கிறேன், இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது குடும்ப உறவுகளை துண்டித்து நடக்கிற எத்தனையோ உறவுகளை நாங்கள் பார்க்கிறோம். குடும்ப உறவுகளை துண்டித்து நடக்கிற மக்களை நாங்கள் பார்க்கிறோம். தன்னுடைய பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு கூடவே ஒழுங்கான முறையில் நடக்க தெரியாத பிள்ளைகளாகத்தான் இன்றைக்குள்ள அதிகமானவர்களை நாங்கள் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைமைகள் அறியாதவர்களாகத்தான் இன்றைக்குள்ள நிறைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அநியாயத்தை நாலா பக்கத்திலும் கட்டவிழ்த்த வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஏதோ ஒரு அடிப்படையில், ஏதோ ஒரு முறைமையில், இன்னொருவனுடைய பொருளாதாரத்தில் ஆசைப்படுகிற உள்ளமாக எங்களுடைய உள்ளம் இருக்கிறது. இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழ்கிற உன்னதமான வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையின் நகர்வுகள் இல்லை என்பது எங்களுடைய வாழ்க்கைக்குண்டான ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லையா சகோதரர்களே? மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லையா? அதே போன்றுதான் இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், நிறைய மனிதர்கள் சிறுவர்களுக்கு கருணை காட்டுவது கிடையாது, பெரியவர்களை மதிப்பது கிடையாது. இப்படிப்பட்ட தன்மையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நான் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்பத்தை பேணி நல்லொழுக்கம் நிறைந்தவர்களாக வாழ்ந்து பிற மக்களுக்கு எங்களால் ஒரு பிரயோசனம் உள்ள மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் மாறுவோம். அதை விடுத்து இந்த உலகத்தில் பாவங்களையும் அசிங்கங்களையும் கட்டவிழ்த்து வாழக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தால், எத்தனையோ தந்தைமார்கள் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்கிறார்கள், என்ன வார்த்தை தெரியுமா? நான் மரணித்தால் கூட உன்னுடைய தாய் வழி குடும்பத்தை நீ பார்க்க செல்லாதே. எத்தனையோ தாய்மார்கள் சொல்கிறார்கள், நான் மரணித்தால் கூட உன்னுடைய தந்தை வழி குடும்ப உறவுகளை நீ பார்க்க செல்லாதே. எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ பிள்ளைகளை அழைத்து எத்தனையோ தந்தைமார்கள் சொல்கிறார்கள், எத்தனையோ மக்கள் சொல்கிறார்கள், பக்கத்து வீட்டாருக்கு எந்த வகையிலும் நீ உதவி செய்யாதே. அவன் அநியாயம் செய்தான், நானும் அவனுக்கு அநியாயம் செய்வேன். அவன் என்னோடு பேசவில்லை, நானும் அவனோடு பேச மாட்டேன். அவன் என்னை புறக்கணிக்கிறான், நானும் அவனை புறக்கணிக்கிறேன். இப்படிப்பட்ட வாழ்க்கையின் யதார்த்தம் எதை போதிக்கிறது சகோதரர்களே? எதை போதிக்கிறது? நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற பொழுது நன்மைக்குண்டான வழிகாட்டலை அப்படியே கொடுத்துவிட்டு மரணிப்போம். எங்களால் ஒரு நன்மையை செய்துவிட்டு மரணித்தால்
அந்த நன்மையினுடைய கூலி எங்களுடைய மரண தருவாயிலும் எங்களுடைய மரணத்திற்கு பின்னாலும் எங்களை அணுகும் என்பதில் எந்த ஒரு கருத்து ஒற்றுமைக்கும் இடம் கிடையாது சகோதரர்களே. ஒரு தீமையை நாங்கள் விதைத்து விட்டு மரணித்து விட்டோம் என்றால் நாங்கள் மரணித்து விடுவோம். ஆனால் நாங்கள் செய்த பாவங்கள் மரணிக்காது, அப்படியே இருந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு நிறைய பேர் பிரயோசனமான ஒரு செய்தியை சோசியல் மீடியாவிலே பரப்புகிறார்கள். இன்றைக்கு நிறைய மனிதர்கள் பிரயோசனமான செய்தியையா சமூக வலைதளங்களிலே பரப்புகிறார்கள் என்று கேட்கிறேன். இன்றைக்கு போடக்கூடிய ஸ்டேட்டஸ், இன்றைக்கு போடக்கூடிய ஸ்டோரி, இன்றைக்கு போடக்கூடிய சமூக வலைதளங்களிலே நாங்கள் பரப்பக்கூடிய செய்திகள், பொய்யான தகவல்கள், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், பிற மக்களை பாவத்தின் பக்கம் தூண்டுகின்ற செயற்பாடுகள், பிறருடைய குறையை பற்றி பேசுகிற சந்தர்ப்பங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சபையாக இருக்கலாம், 4 பேர் கூற இடமாக இருக்கலாம், அல்லது பெரும் மீட்டிங்காக இருக்கலாம், அல்லது அரசியல்வாதிகளுடைய பெரும் சபைகளாக இருக்கலாம், அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய பெரும் மீட்டிங்குகளாக, பெரும் மாநாடுகளாக இருக்கலாம். எல்லா சந்தர்ப்பத்திலும் பிறருடைய குறையை பற்றி பேசி துருவி ஆராய்ந்து மாமிசத்தை மரணித்து போன ஒரு சகோதரனின் மாமிசத்தை உண்பதற்கு நீங்கள் தயாராகுவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிற கேள்வி கணைக்கு பதில் சொல்வதை போன்று எங்களில் நிறைய பேர் தயாராக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற பொழுது ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். எங்களால் அநியாயம் இழைக்கப்பட்ட உறவுகளை நாங்கள் தேடி சென்று அநியாயம் இழைத்து விட்டோமே என்றால் அதற்குண்டான பிராச்சித்தத்தை நாங்கள் தேடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் யாராவது அநியாயம் யாருக்காவது செய்திருந்தால் அவருடைய பொருளாதாரமாக இருக்கலாம், உடைமையாக இருக்கலாம், உயிராக இருக்கலாம், அவரிடத்திலே நீங்கள் போய் நின்று அவரிடத்திலே நீங்கள் கேட்டு நீங்கள் ஹலாலாகி கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நாளை மறுமையுடைய நாளில் நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை கொண்டோ உங்களுடைய செல்வங்களை கொண்டோ அதற்கான தீர்வுகளை பெற்றுவிட முடியாது. நீங்கள் செய்த நன்மைகளை மாத்திரம்தான் கொடுக்க முடியும். நன்மைகள் தீர்ந்து விட்டது என்றால் அவருடைய தீமைகளையும் நாங்கள் வாங்கி கட்ட வேண்டி இருக்கும். சகோதரர்களை, நாங்கள் தொழுதிருப்போம், எத்தனையோ நோன்புகள் பிடித்திருப்போம், ஃபர்லான நோன்புகளை தவிர்த்து சுன்னத்தான நோன்புகள் எத்தனையோ நோற்றிருப்போம். ஃபர்லான தொழுகையை தவிர்த்து அதை தொழுவதனோடு சேர்த்து சுன்னத்தான வணக்கங்களை நாங்கள் நிறைவேற்றியிருப்போம். எத்தனையோ ஜக்காத்துகள், எத்தனையோ அடிப்படையில் நாங்கள் சதக்காக்கள் செய்திருப்போம், ஹஜ்ஜிகள் செய்திருப்போம், உம்ராக்கள் செய்திருப்போம். அந்த நன்மைகளை எல்லாம் இன்னொருவனுக்கு தூக்கி வீசிவிட்டு இந்த உலகத்திலும் கேடுகட்டவனாக, இந்த உலகத்திலும் பிற மக்கள் மதிக்காதவனாக வாழ்ந்துவிட்டு மரணிப்போமே. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை அறுத்தமற்ற வாழ்க்கை. சகோதரர்களை பாருங்க, உதாரணமாக ஒன்று சொல்லி முடிச்சுக் கொள்றேன். இன்றைக்கு எத்தனையோ டாக்டர்மார் இருக்கிறாங்க, பெரும் படிப்பு படித்தவங்க, PhD முடித்தவங்க, இன்ஜினியர் இருக்கிறாங்க, பெரிய லோயர் இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய அந்தஸ்தில் வாழ்றவங்க இருக்கிறாங்க. சமுதாயத்தில் வெளியில் இறங்கி பாதையில் போனால் யாருமே அவரை கண்டுக்க மாட்டார். அவர் டாக்டர் என்ற ஹாஸ்பிட்டலில் தான் அவருக்கு மதிப்பு இருக்கும். இன்ஜினியர் என்றால் அவர் தொழில் செய்கிற இடத்துல தான் மதிப்பு இருக்கும். அவர் நடந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் அவடத்தவடத்தான் அவருக்கு மதிப்பு இருக்கும். ஆனால் மக்கள் எல்லாம் இவர் என்ன செய்கிற மதிச்சா தான் நாம இருக்கலாம் என்று மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விவசாயியாக இருப்பான், கூலி தொழில் செய்கிறவனாக இருப்பான், சமூகத்தில் பெரிசா அவனுக்கென்று பெரும் அந்தஸ்துகள், சொத்து, வசதிகள் எல்லாம் இருக்காது. ஆனால் அவன் இறங்கி நடந்து பாதையால் போனால் அல்லது பாதையில் அவன் நின்றால் அனைத்து மக்களும் போகிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும், சோமா இருக்கிறீங்களா, என்ன சகோதரன், நல்ல முறையில் உங்களுக்கு நோயா நீங்கள் இருந்தீங்களாமே, உங்களுக்கு சோமில்லாமல் இருந்தீங்களாமே, என்னப்பா நடந்துச்சு என்று விசாரித்துட்டு போகிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அவருக்கு இருக்கிற கண்ணியம் கூட இன்றைக்கு படித்தவங்களை நிறைய பேருக்கு இல்லை. காரணம், பணிவும் இல்லை, ஒழுக்கமும் இல்லை, அந்தஸ்தும் இல்லை, ஒழுங்கான வாழ்க்கையும் இல்லை. அதுதான் அதற்கான காரணம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே ஈமானிய வாழ்க்கையாக, ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையாக, பிற மக்களுக்கு பிரயோசனத்தை உண்டு பண்ணக்கூடிய வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.